ஒரு கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னத்தை மீண்டும் ஒரே கட்சிக்காக பொது சின்னமாக மாற்றி அறிவிப்பது ஒரு தவறான முன் உதாரணமாகிவிடும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களுடன் நீதிமன்ற செய்தியாளர் மதன், தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இது மதிமுகவுக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தது? தேவபிரியன், கண்டிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போதே தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த ஒரு விளக்கத்தை தெளிவாக கொடுக்கப்பட்டது. அதாவது மதிமுகவை பொறுத்த வரைக்கும், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது அங்கீகாரத்தை இழந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் இது போன்ற ஒரு சின்னத்தை உரிமை கோருவதற்கு. இந்த ஒரு சூழலில் தான் தற்போது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தை மதிமுக கட்சி அணுகி தங்களுக்கு ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டபடியே இந்த வாட்டியும் பம்பர சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுக்கு இந்த ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு தொகுதிக்கு மேலாக போட்டியிட்டிருந்தால் மட்டுமே இது போன்று தங்களுடைய அந்த சின்னத்தை கேட்பதற்கான ஒரு உரிமை உள்ளதாக நேற்றைய தினமே தேர்தல் ஆணையம் தெரிவித்து விட்டது. அதே போல இந்த பம்பரம் சின்னம் ஒதுக்குவதை பொறுத்த வரைக்கும் இது மதிமுக தற்போது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டியிடுவதால் இந்த சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்காது. ஆனால் அந்த தேர்தல் அதிகாரி ரிட்டர்னிங் ஆபீசர் தான் முடிவெடுப்பார் என்ற ஒரு விளக்கத்தையும் நேற்று தினம் தெரிவித்திருந்தது. இருந்த போதும் இது தொடர்பான ஒரு இறுதி ஒரு விளக்கத்தையும் அந்த உத்தரவையும் இன்று 9:30 மணிக்குள்ளாக வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. அதன்படிதான் தற்போது மதிமுகவிற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கத்தை பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஒரு சின்னமானது தற்போது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுவதால் அந்த ஒரு தொகுதிக்காக அந்த ஒரு ரிசர்வ்டு அந்த சிம்பலை பொது சின்னமாக ஃப்ரீ சிம்பிளாக கன்வெர்ட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அது போன்று மதிமுகவுக்காக ஒரு தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவுக்காக பம்பரம் சின்னத்தை அந்த பொது சின்னமாக அறிவித்தால் அது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு விளக்கத்தை தெரிவித்து மதிமுகவுடைய கோரிக்கையை ஏற்க முடியாது, மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்ற ஒரு விளக்கத்தை தற்போது தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. இந்த ஒரு விளக்கத்தை இன்று பிற்பகல் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும். தேவபிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி மதன்.